தமிழரசு கட்சியின் செயற்குழு கூட்டம் வெள்ளிக்கிழமை கூடும். வேட்பாளர் வழக்குகள் தொடர்பில் ஆராய்வு. ஜனாதிபதி தேர்தலில் புதியன பெறமுன ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து பொது சின்னத்தில் போட்டி. ரணில் பசில் இணக்கப்பாடு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பில் ஆட்சேபனைகள் சமர்ப்பிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பது கோட்டபாய பகுதி 2ஆகவே அமையும். சஜித் தரப்பு எச்சரிக்கை. மியான்மரில் 15 இலங்கை மீனவர்களுக்கு பொது மன்னிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை இழக்கும் நிலையில் இலங்கை. இலங்கைக்கு கொண்டுவரப்படவுள்ள பில்லியன் கணக்கிலான வெளிநாட்டு முதலீடு. நாட்டின் பொருளாதாரம் உறுதி நிலையை அடைந்துள்ளது. செஹான் சேமசிங்க. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வவுனியாவில் இடம்பெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் தொடர்பிலும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகளால் முன்மொழியப்பட்டுள்ள பொது வேட்பாளர் விடயம் சம்பந்தமாகவும் ஆராயப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்கள் கையாள்வது தொடர்பில் ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெரமுனவும் இணைந்து தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது வேட்பாளராக ரணில் களமிறங்குவார் என தெரிய வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பல கட்சிகளுடன் இணைந்து பரந்த கூட்டணியில் போட்டியிடுவதற்கான இணக்கப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக கட்சியின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதற்கட்டமாக இரு பிரதான கட்சிகளுக்கும் இடையில் கொள்கை அளவிலான உடன்பாடுகளை எட்டுவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் இரு கட்சிகளுக்கும் தேசிய கொள்கைகள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படாமையினால் விரைவில் உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பேச்சுவார்த்தை முடிந்த பின்னரே இறுதி முடிவு எட்டப்படும் என இரு கட்சி வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன. இணக்கப்பாடு எட்டப்பட்டால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக பொது சின்னத்தில் போட்டியிடுவோம். இணக்கப்பாடு எட்டப்படாவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என அந்த கட்சியின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடாத்துவது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பத்துல் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பல தடவைகள் சந்தித்தும் சாதகமான தீர்மானம் எதுவும் எடுக்க முடியாமல் போனதால் தேர்தல் தொடர்பில் முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு அனுமதியை வழங்கியுள்ளார். எவ்வாறாயினும் எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்கனவே வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த பின்புலத்திலே இரு கட்சிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ளும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாத இந்தியா தமிழர்களுக்கு தீர்வை வழங்கும் என நம்புவது முட்டாள்தனமான செயல் என மாவட்ட தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் பொருளாளர் செல்லத்துறை மகேஷன் தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடி தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் யாழ் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்திய தூதரகம் மற்றும் மத்திய அரசாங்கத்துக்கு பல்வேறு தடவைகள் கோரிக்கை கடிதங்களை அனுப்பியும் தீர்வு கிடைக்கவில்லை. தற்போது இந்தியாவில் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் கச்சதீவை மீட்டுவிட்டால் மீனவர் பிரச்சினை தீர்ந்துவிடும் என பொய்ப் பிரச்சாரங்கள் இடம்பெற்று வருகின்றது. கச்சதீவு இரு நாட்டு அரசாங்கங்கள் இணைந்து மேற்கொண்ட ஒப்பந்தம். அதை மீறும் வகையில் இந்தியா செயற்பட்டால் அதை ஒப்பந்தத்தின் முன்னுள்ள விடயத்தின் பிரகாரம் இலங்கை மீனவர்கள் கன்னியாகுமரி வரை சென்று மீன்பிடிக்கும் நிலை உருவாகும். இந்தியாவின் வெளிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் கச்சதீவு தொடர்பில் முடிவெடுக்க தனக்கு தெரியும் என கூறியிருக்கிறார். கச்சதீவு கோஷம் வெறும் தேர்தல் கோஷமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இவ்வாறு பல தேர்தல் சந்தர்ப்பங்களில் கச்சதீவு பேசுபொருளாக அமைந்தது. ஒருவேளை கச்சதீவு ஒப்பந்தத்தை இந்தியா முறிக்குமானால் ஒப்பந்தத்தின் முன்னர் இலங்கை மீனவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் குறிப்பாக கன்னியாகுமரி போன்ற இடங்களுக்கு சென்று மீன்பிடித்த நிலையில் மீண்டும் அங்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். கச்சதீவு என்பது வெறும் தரையை கடலாக காணப்படுகின்ற நிலையில் இந்திய மீனவர்கள் கச்சதீவில் மீன்பிடிப்பதில்லை. மாறாக யாழ் குடாநாட்டில் நெடுந்தீவு, காங்கேசந்துறை, பருத்துறை, வடமராட்சி கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு, திருகோணமலை வரை மீன்பிடித்து வருகிறார்கள். ஆகவே கச்சதீவை பெற்றுவிட்டால் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினை தீர்ந்துவிடும் என்ற மாயை கருத்தை தமிழக மற்றும் மத்திய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு கூறுவது தேர்தல் நாடகம் என அவர் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் அண்மைய நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பில் ஆட்சேபனைகளை சமர்ப்பித்துள்ளார். அனைத்து செயற்பாடுகளும் கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழுவின் தீர்மானங்கள் மற்றும் நாளை இடம்பெறவுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனைகள் பரிசீலித்து தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டபயவின் ஆட்சியின் மறுவடிவமாகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காணப்படும் என்பதுடன் மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜேபிபியால் இழைக்கப்பட்டுள்ள கொடூரங்கள் மக்களுக்கு தெரியும். அவர்களால் கிராமங்களுக்கு செல்ல முடியாது. அதனால் தான் தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரோடு வந்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியில் உள்ளவர்கள் ஜேபிபியின் தலைவர்கள்தான். மாறாக அது புதிய அரசியல் இயக்கமல்ல. பொருளாதாரத்துக்கு பேரழிவை அக்கட்சியினரே ஏற்படுத்தினர். தேசிய மக்கள் சக்தி என வெளியில் காண்பிக்கப்பட்டாலும் ஜேபிபி தான் அங்கு முடிவெடுக்கும் சக்தி உடையது. அந்த கட்சிக்கு சர்வதேச ஆதரவு இல்லை, ஆட்சி செய்ய அனுபவம் இல்லை, பொருளாதார திட்டமும் இல்லை. தேசிய மக்கள் சக்தியை ஆதரிப்பது கூத்தா பகுதி இரண்டாகவே அமையும். அந்த தவறை நாட்டு மக்கள் செய்ய மாட்டார்கள் என நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். மியான்மரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 15 இலங்கை மீனவர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளது என அறிவித்துள்ளது. இதனை மியான்மரில் உள்ள இலங்கை தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை கடந்த டிசம்பரில் இந்த குழு மியான்மர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பின்னர் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 12 பில்லியனுக்கும் அதிகமான கடனை மறுசீரமைப்பதற்கான சர்வதேச பத்திரதாரர்களின் முன்மொழிவை இலங்கை ஏற்றுக்கொள்ளாமையானது சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி ஆதரவை இழக்கக்கூடும் என சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. முடிந்தவரை விரைவில் மேலதிக பேச்சுவார்த்தைகள் நடத்த நம்புவதாக இலங்கை அரசாங்கம் கூறியிருந்தாலும் தொடர் கலந்துரையாடல்களை பத்திரக்காரர்களின் வழிகாட்டல் குழு நிராகரித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் சில வாரங்களில் சமரசம் இல்லை எனில் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணைக்கான ஆதரவு பணமும் தாமதமாகலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை ஏற்கனவே அதன் முக்கிய அரசாங்க கடன் வழங்குநர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. அதனால் அதன் $2.9 பில்லியன் திட்டத்தின் அடுத்த $337 பில்லியன் தவணைக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்புதலை பெறுவதற்கு சர்வதேச பத்திர பதிவுதாரர்களுடன் உடன்படிக்கை தேவைப்படுகிறது. இந்த நிலையில் பத்திரதாரர்களின் முன்மொழிவுகள் அடிப்படை அளவுருக்கள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்துடன் பொருந்தவில்லை என இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன சூழ்ச்சி வழியில் சிக்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி விலைபோட தெரிவித்துள்ளார். இந்த சூழ்ச்சி திட்டம் காரணமாகவே கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தியாஸ்ரீ ஜெயசேகரவை நீக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் விளைவாக தற்பொழுது எதிர்வரும் தேர்தலில் வேறு கட்சிகளில் போட்டியிட முடியாத பொருத்தமற்றவர்கள் சிலர் கட்சியை பிடித்து கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தி இந்த சூழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி விலைபோட தெரிவித்துள்ளார். இந்த வருடம் 4 முதல் 4.5 பில்லியன் டாலர் வரையிலான முதலீட்டை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து திட்டங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு $1.5 பில்லியன் முதலீட்டுக்கான இலக்கு எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் நாடு $1.8 பில்லியன் முதலீடுகளை பெற முடிந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் முதலீடுகள் கணிசமான அளவில் நாட்டுக்குள் மிக அசுர வேகத்துடன் வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த போராட்டத்தால் ஏற்பட்ட எதிர்மறை விளைவுகளால் கடந்த ஆண்டு முதல் பகுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை எனவும், ஆனால் பிற்பகுதியில் எதிர்பார்த்த அளவை விட முதலீடுகள் நாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு $4.5 பில்லியன் முதலீட்டு இலக்கை நெருங்க வாய்ப்புள்ளது என அமைச்சர் அமுனுகம தெரிவித்துள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் நுகர்வோர் சட்டத்தை மீறி கண்டி மாவட்டத்தில் பொருட்களை விற்பனை செய்த 86 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடர கண்டி மாவட்ட நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் 17 வர்த்தகர்களுக்கு $50,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. விலையை காட்சிப்படுத்தாமை, காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தமை, விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் எடையை சரியாக வைத்திருக்காமை மற்றும் விதிகளை மீறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சம்பந்தப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர்.
கண்டி மாவட்ட நுகர்வோர் சேவை அதிகார சபை இந்த வருடம் மார்ச் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் மூலம் 156 வழக்குகளை தாக்கல் செய்து 3,83,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளதாக துஷார ரணபண்ண தெரிவித்துள்ளார். நாவலப்பிட்டி, திகன, தெல்தெனிய, அக்குரணை, கலகெதர, முருதலாவு உள்ளிட்ட பல நகரங்களில் இந்த சோதனைகள் நடாத்தப்பட்டதாகவும் புத்தாண்டின் பின்னரும் இந்த சோதனைகள் தொடரும் என கண்டி மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையின் சிரேஷ்ட விசாரணை அதிகாரி துஷார ரணபண்ண தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளதாக G24 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். போசிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்த கால கூட்டத்தின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அதனை நிவர்த்திக்க கணிசமான நிதி சீர்திருத்தங்கள், பணவியல் கொள்கையை சரிசெய்தல், நிதித்துறையை உறுதிப்படுத்துதல், கடன் மறுசீரமைப்பு மற்றும் நலன்புரி சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் வெற்றியடைந்துள்ள நிலையில் ஏற்றுமதி சேவைகள் உட்பட கடன் அல்லாத புதிய வளர்ச்சி பாதைக்கு பொருளாதாரத்தை மாற்றும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. பலதரப்பட்ட சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள இலங்கை தனது பல்தரப்பு மற்றும் இருதரப்பு பங்காளிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக சோமசிங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.